இன்னைக்கு எபிசோட்கான மூணாவது ப்ரோமோல சாண்ட்ராவையும் கானா வினோத்தையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் சொல்லிட்டு. கானா வினோத் உங்களை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கியா, ஜெயிலில் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ சாவ போற அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பக்கத்துல 1 hour உட்காந்தாலே சாண்ட்ரா அவ்வளவு பேசுவாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜெயிலுக்குள்ள உட்காந்து புலம்ப போறாங்க. நிறைய டிராமாக்கள் வந்து கிரியேட் ஆக போகுது. சாண்ட்ரா கிட்ட இருந்து ஒரு பெரிய மெகா சீரியலே நீங்க நைட்டு பார்க்கலாம். அப்படி யாராவது பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கான எபிசோட பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போதே தெரியும் இவங்க 2 பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. இது சரியா? ஏன்னா இவங்களை விட ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் இருக்காங்க அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கானா வினோத்துக்கு சொன்ன காரணம் இருக்குல்ல, அந்த காரணமும் சாண்ட்ராக்கு சொன்ன காரணமும் கரெக்டான காரணமா அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ன்றது எப்படி எந்த பேசிஸ்ல வந்து சூஸ் பண்ண அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு புரியல. கிட்டத்தட்ட இந்த சீசனே முடிய போதுங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து முடிய போது. இப்பயும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற வேர்ட்லயே பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் இருக்கு. இந்த வீக் ஃபுல்லாவே யார் வந்து ஒஸ்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணது, அதாவது பர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது அப்படின்றத ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல தூக்கிட்டு வரோம். இது விஜய் சேதுபதி ஒரு வீக்கெண்ட்லயே சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தப்பு பண்ணது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல சொல்லக்கூடாது. எவன் ஒருத்தன் ஒரு டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல, வீட்டில் இருக்க வேலைகள் வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்கு, அப்படிப்பட்ட ஆளை வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள தான் ஒஸ்ட் பர்ஃபார்மரா போடணும். எதுக்காக இந்த ஜெயிலுன்ற ஒரு கான்செப்டை பிக் பாஸ்ல வீட்டில் கொண்டு வராங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே கொடுக்காம மறைஞ்சு வாழ முடியும். அப்படி சிறப்பா ஒருத்தர் மறைஞ்சு இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார் சொல்லுங்க? சபரின்ற ஒருத்தன் என்ன பண்றான் ஏது பண்றானே தெரிய மாட்டேதுங்க. ஓட்டும் ஒரு பக்கம் உழுது. மேபி சபரி இனிஷியலாக பண்ண சீரியல் ஃபேன்ஸ் ஏதாவது ஓட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஓட்டு ஒரு சைடில் உழுது, வீட்டுக்குள்ளேயே அவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி குவைட்டாக கிட்டத்தட்ட ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுவோம் போல. வியானா கூட வெளியே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சபரி வந்து வீட்டுக்குள்ளே செடியெலாம் வளர்த்துட்டு இருக்காரு, செடி கூடயே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. டேய் சபரி யாரா நீனு? ஆக்சுவலாக அரோராலாம் ஒரு டைமில் இன்விசிபிளாக இருந்தது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கழுவி ஊத்துனாரு. போன வாரம் கூட சபரியை வந்து சேவ் பண்ணும்போது விஜய் சேதுபதி சொல்லி தான் சார் சபரி வந்து எங்கேயோ காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதி சார் இப்போ வரைக்கும் அந்த பயவுல எங்கேயோ மறைஞ்சுதான் இருக்கு. கரெக்டா வீக் டேஸ் ஆனா எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. யாரோட கண்ணிலையும் படமாடுறாங்க. ஸோ இங்கே தான் அந்த குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் ஒர்க் அவுட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சபரி இந்த வாரத்தில் ஃபுல்லாக என்ன பண்ணார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியல. கரெக்டா அதே மாதிரி ஏன்னா ப்ரோமோ கண்டென்ட் எதுவும் வரல, மெயின் கண்டென்ட்ல எதுவும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது சபரி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல வரல. ஸோ சபரின்ற ஒரு நபர் இருக்காரு அப்படின்றது வீட்டில் தெரிய மாட்டுது. ரொம்ப 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 ரேராக தான் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாவே. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட நபரை ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல சூஸ் பண்ண மாட்டானுங்க. இதில் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் பண்ண சாண்ட்ராவை சூஸ் பண்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப அவைவா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, எதுலயுமே பெருசா ஈடுபாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ் உண்மைதான். ஏன்னா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா டிராமா பண்றதுலேயே சும்மா ஃபுல்லா பிஸியா இருந்தாங்க. ஸோ அதுவே ஃபுல் டைம் ஜாபா அவங்களுக்கு இருந்ததுனால மெயின் ஜாப்ல வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அதாவது வீட்டு வேலைகளை சொல்றேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல அவங்களோட இன்வால்மெண்ட் இருந்தது. சாண்ட்ரா அந்த ஜெயிலில் உட்காந்து சொல்றாங்களே அவ்வளோ உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன்னு சொன்னாங்களே, அது உண்மைதான், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா முதல் நாள் வந்து டைமை கால்குலேட் பண்ணதாகட்டும், அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பாட்டை கண்டுபிடிக்கிறது அவங்களோட இன்வால்மெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா கானா வினோத் தான் அதிகமாக கண்டுபிடிச்சாரு. அவங்களோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் இருந்தது. அதனால அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒன்றுமே பண்ணல டாஸ்க்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வீட்டு வேலைகளில் அவங்க லேகாக இருந்தாங்க. நான் சொல்கிறப்ப தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டை காமிச்சாங்களே, அதனால சாண்ட்ரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போகலாம். நெக்ஸ்ட் எஃப்ஜே. இந்த எஃப்ஜேன்னு ஒரு பயப்புல இருக்கான். அவன் வந்து டாஸ்க்லையும் பெருசாக எதுவும் பண்ணல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் யாரும் பெருசாக மதிக்கல. கேப்டனாவது மயிராவது அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறது நினைச்சேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேசிட்டு சுற்றுறான். கானா வினோத் கேப்டனா வந்து இருக்கும்போது கானா வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் அந்த சண்டை அவ்வளோ பெரிய சண்டை. அது எபிசோட்ல இருந்தே கட் பண்ணி போட்டானுங்க. ஏன் சொல்லுங்க? அந்த சண்டையை காமிக்கணும்னா அவனுக்கு ஒரு மட்டமான டாஸ்க் கொடுத்து கேன்சல் ஆச்சுல, அதை காமிக்கணும். எங்க அசிங்கப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்டை மொத்தமாக கட் பண்ணிட்டானுங்க. அவ்வளோ பெரிய சண்டைங்க. விக்கல் சுக்கிரம், எஃப்ஜே, கானா வினோத். நிறைய பேருக்கு இந்த சண்டை நடந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டெலீட் பண்ணி விட்டானுங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து அவன் வந்து ஒரு ஆட்டிடியூட்ல ஒரு லெவலில் போய் பேசிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா சில பேர் சொல்றாங்க. பார்த்தேன் நான். ஆக்சுவலாக சுபிக்ஷா, அதுக்கடுத்து அரோரா, இந்த மாதிரி பீஸுங்களாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சொல்லிச்சிங்க. ஸோ ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி பண்றான், ஒரு இடத்துல கரெக்டாக நடந்துக்கல அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே மெஜாரிட்டி ஓட்டு யாருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று சாண்ட்ரா, இன்னொன்று கானா வினோத்துக்கு. கானா வினோத்துக்கு எப்படி வந்ததுன்னா இந்த பாட்டு டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டோர் கிட்ட போனார்ல, இந்த ஆக்டிவிட்டி ஏரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த பாட்டை கேட்கலான்னு சொல்லிட்டு ஓடினார் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆர்வ கோளாறு எண்ணத்துக்காக என்ன பண்ணாங்க, கானா வினோத் தூக்கி வச்சு குத்துன்னு குத்திட்டாங்க. இன்னொன்று கேப்டனா நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆக்சுவலாக கானா வினோத் டாஸ்கில் வந்து ரொம்ப பேடாக பர்ஃபார்ம் பண்ணாரா, டாஸ்கில் இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. டாஸ்கில் இன்வால்மெண்ட் இருந்ததுங்க. ஏன்னா இப்போ அவர் பண்ண தப்புகள் இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதை விட நிறைய பேர் டாஸ்கில் இன்வால்மெண்ட்டே ஈடுபாடே கம்மியாக இருந்தது. இங்கே பிரச்சனை அதுதானே. ஈடுபாடு யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அவங்கள தூக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போட்டால் தான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஓகே
இந்த வீக் ஃபுல்லாக அவனுக்கு ஒன்றும் பண்ணலன்ற ஒரு கில்ட் இருக்கும். அதனால வந்து இது மாதிரி பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஓகே இவர் பண்ணது எனக்கு பிடிக்கல, இவன் இது பண்ணது எனக்கு பிடிக்கல, கானா வந்து இங்கே கத்தந்து எனக்கு பிடிக்கல, ஸோ இது பிடிக்கலன்ற மாதிரி எனக்கு பிடிக்காதவனை தூக்கி ஜெயிலில் போடுவாங்கன்ற ஒரு ரூல்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சா தான் இதை பண்ணணும். ஆனால் இங்கே கேட்கறது ஒஸ்ட் பர்ஃபார்மர், இந்த வாரம் ஃபுல்லாக ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவர்கள், வீட்டு வேலைகள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவர்கள் அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்டாக அவங்க சொல்லி சொல்லி இந்த சீசனே முடிஞ்சிடும் போல. கடைசி வரைக்கும் இவனுங்கிட்ட இருந்து ஒரு தெளிவான ஒரு ஜெயிலுக்கு அனுப்புறது கரெக்டான ஒரு கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுக்கவே மாட்டானுங்க. குரூப்பிசம் பக்கா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இங்கே கனிக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா குரூப்பில் இருக்க மொத்த பேருக்கு பிடிக்க மாட்டுது. அதுதான் எனக்கு எப்படின்னே புரியல. அது எப்படி அது உங்கள் குரூப்புக்குள்ளே இருக்க எவனுமே வெளியே வர மாட்டேன் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் என்ன நடக்குதுங்க? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. இங்கே எஃப்ஜே தானே வந்திருக்கணும் ஒஸ்ட் பர்ஃபார்மரில், எஃப்ஜே வரல. சபரி வந்திருக்கு நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மரில், சபரி ஏன் வரல? அதனால தான் சொல்கிறேன் இந்த குரூப்பிசம் இன்னும் இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனி போயிட்டு யாருக்கிட்டையும் இவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கனி நாசுக்காக போயிட்டு நான் போயிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அவங்க மண்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கிறது. இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் நான் இவங்களுக்கு கனியோட ஆக்சுவலாக ஐடியாலஜி அதுதான். நிறைய பேர் வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா கனி யார்கிட்டையும் போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல, குரூப்பாக சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது இல்லை. அவங்க குரூப்பாக சேர்ந்து எடுக்க மாட்டாங்க. கனி வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல கனி ஒரு சனின்னு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்களா பிளான் பண்ணி பண்ணாமல் இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ஒன்று பண்ணுறாங்க என்னன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுவாங்க. பேசும்போது நான் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் போய் பேசும்போது நான் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அவங்களுக்கு தான் போட போகிறேன். அதாவது இவங்களோட கருத்தை சொல்லுவாங்க, அந்த கருத்துக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுவாங்க. நான் எதுக்கு இவங்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போட போகிறேன்னா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, அதனால இவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில். அப்போ ஆப்போசிட்டில் கேட்குறாங்க, ஓ இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா, ஆமால ஒஸ்ட் பர்ஃபார்மர் நம்மளும் போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்குள்ள இருக்க ஒரு ஒத்துமை. இவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிலீவ் பண்ணுறாங்களே, அதனால தான் ஒரு விஷயம் நடக்குது. டீமுக்குள்ள இருக்க எல்லாம் தப்பிச்சிடறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. யோசிச்சு பாருங்களேன், இங்கே கானாவனுக்கு இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தாரான இல்லை, அவர் சில தப்பு பண்ணியிருக்காரு. அதாவது கேப்டன்சி வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்றதும் இங்கே ஒஸ்ட் பர்ஃபார்மரில் எப்படா சொல்லுவீங்க? ஏன்னா கேப்டன்சி எப்படி பண்ணாருன்றது வீக்கெண்டில் கேட்பாரு அந்த மனுஷன். அப்போ நீங்கள் ஏந்துட்டுன்னு கேப்டன் ஒழுங்காக பண்ணல, அவர் கீழே இருக்க எஃப்ஜே வந்து ஓவராக துள்ளிக்கிட்டு இருந்தான், அதனால அவர் மேலே தப்பு இருக்குது, அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக பண்ணார் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஓகே. இங்கே வந்து பர்ஃபார்மர், ஒரு டாஸ்கோட பர்ஃபார்மர், ஒரு வீக்கில் இருக்க ஆக்டிவிட்டியோட பர்ஃபார்மர் அப்படின்றத கேட்குறேன். அந்த கேள்விக்கான பதில் வந்து சரியாக சொல்லணும் கூட பரவாயில்ல, அந்த கேள்விக்கான அர்த்தமே கூட இவங்களுக்கு புரியல. எனக்கு அதை நினச்சா தான் காண்டாவது. விஜய் சேதுபதி வந்து இந்த வாரமும் வந்து தயவு செஞ்சு கிளாஸ் எடுங்க. அடுத்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வேறு சொல்ல முடியாதா? யாரை சொல்லுவீங்க அடுத்த வாரத்தில் ஃப்ரீ டாஸ்கில்? எனிவேஸ் ஏதோ ஒரு கர்மம். ஆனால் நீங்கள் இப்போயாவது வந்து ஒரு கிளாரிட்டி கொடுங்க இவங்களுக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு திருந்தவே போகிறதில்ல. எப்படிப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும்? அட்லீஸ்ட் இந்த சீசன் முடிஞ்சு வெளியே போகும்போது நெக்ஸ்ட் சீசன் வரதா பார்த்து கற்றுக்கிட்டோம். தயவு செஞ்சு புரிய வைங்க. ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் எந்த பேசிஸில் சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஞ்சன்ஸ்லையும் ஃபேவரட்டிசம்லையும் குரூப் கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓவரால் வாரத்தை பார்க்கும்போது யாரு 2 பேர் இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்தது, ஆனால் கானா வினோத்துக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஜெயில் இல்லை. அந்த இதில் வந்து சாண்ட்ரா கூட இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். செத்தாண்டா கானா வினோத் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அமித் சாண்ட்ராக்கு ஓட்டு போட்டார். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அமித்தே நீ தானே போய் கம்பெனி கொடுத்துருந்த அப்படின்ற மாதிரி அமித்துக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்கு போல. ஆனால் இந்த பயப்பில் என்ன பண்ணுது, அதுக்கு இரிட்டேட் ஆகிறது வந்து அவங்க சொல்ல மாட்டுது. அங்கே பேசும்போது அவங்களுக்கு சாதகமாகவே பேசுது. இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும்போது ஆமாம் சாண்ட்ரா வந்து சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்குறாங்க, அவங்களா ஒன்று இமேஜின் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அமித்தே இதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அவங்க கிட்ட பேசும்போது மூஞ்சிக்கு நேராக பேசு, கோச்சிக்கிறாங்களா கோச்சிக்கிட்டோம், சண்டை போட்டு வந்துட்டு தனியாக விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அப்போலாம் சொல்லாமல் கரெக்டாக இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கு. எனிவேஸ் இப்பயாவது சொன்னி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓவராலாக எனக்கு அதை பார்க்கும்போது இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் என்ன பொறுத்த என்னோட இதை சொல்கிறேன், சாண்ட்ரா ஒன்று ஓகே. ஏன்னா அவங்க நிறைய இடத்துல அவைவாக இருந்தாங்க, கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனால் வீட்டு வேலைக்குலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேகாக இருந்தாங்க, அதனால சாண்ட்ரா ஓகே. நெக்ஸ்ட் எஃப்ஜே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெயினாக சபரியும் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த 3 எனக்கு வந்து எஃப்ஜே சாண்ட்ராவை விட எனக்கு என்னமோ சபரியை சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ரொம்ப மறைஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி இன்விசிபிளான ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கானா சபரி தாங்க. ரொம்ப கஷ்டம், எப்படி தான் இப்படி ஒரு கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி தெரியல. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.